இவ்ளோ பெரிய ஹோட்டலாங்க? ஆமா, இதுக்கு ஒரு நாள் வாடகை எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். எதுக்குங்க இவ்ளோ செலவு பண்ணி தங்கணும்? வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் டூர் வரோம். இந்த செலவெல்லாம் கணக்கு பார்த்தா ஆகுமா? நீ ரூமுக்கு போ, நான் வர. ஏப்பா டிரைவரு, திங்ஸ் எல்லாம் அந்த ரூமுக்கு கொண்டு வா. சரிங்க சார். எப்பா, எவ்ளோ பெரிய ரூமு! எதுங்க இவ்ளோ வாடகை ஒரு நாள் தங்குறதுக்கு? வருஷத்துல 2 நாள் பிள்ளைகளை கூட்டிட்டு டூர் வரோம். இதுல என்ன போய் கணக்கு பார்த்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சார். இதெல்லாம் எங்க வைக்கிறதுங்க? அந்த இடத்துல வச்சுட்டு போப்பா. சரிங்க சார். டிரைவர் தம்பி, காலையில் 5 மணிக்கே கிளம்பணும். நீ கால்குள்ளேயே படுத்துக்க. கீழே பப்ளிக் பாத்ரூம் இருக்கு, அதையே யூஸ் பண்ணிக்க. 5 மணிக்கே ரெடி ஆயிடணும். இந்த 100 ரூபாய், போய் 4 புரோட்டா சாப்பிட்டுக்க போ. சரிங்க சார். ஏசி போ, ஒரே புழுக்கமா இருக்கு. நீ ஏன் ஒரு மாதிரியா நிக்கிற? ஏங்க, நம்ம டூர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறோமா இல்ல சுடுகாட்டுக்கு போறோமா? என்ன நீ சொல்ற? காருக்குள்ள சொகுசா உட்கார்ந்துட்டு போற நம்மளுக்கு 10,000 ரூபாய்ல சொகுசு ரூமு. நம்ம உயிரை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துற டிரைவர் என்ன காருக்குள்ள தூங்கணும், புரோட்டா சாப்பிடணும், அப்படிதானே? எப்ப நம்ம கார்ல ஏறி உட்கார்றோமோ அப்பவே நம்ம உயிரை அவங்க கையில கொடுத்துட்றங்க. அவங்கதாங்க பத்திரமா கொண்டு போய் நம்மள சேர்த்துறாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம உயிருக்கு மேல மதிக்க வேண்டாங்களாங்க? நீங்க மட்டும் இல்லீங்க, நிறைய பேர் இப்படித்தான். நமக்கு 10,000 ரூபாய்க்கு சொகுசு ரூம் எடுப்பீங்க, ஆனா அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கூட சிம்பிளா ஒரு ரூம் எடுத்து கொடுக்க மாட்டீங்கல்ல. சிக்கனம். அவங்கள உயிரா மதிக்கலினா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது மதிங்க. காருக்குள்ள எப்படிங்க அவங்கனால நல்லா தூங்க முடியும்? நல்லா தூங்கலினா அவங்கனால எப்படிங்க அடுத்த நாள் வண்டி ஓட்ட முடியும்? இன்னைக்கு பல விபத்துகளுக்கு உங்களை மாதிரி இந்த சிக்கனமும் ஒரு காரணங்க. டிரைவர் தம்பி, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. சார் சொல்லுங்க சார், ஏதாவது வாங்கிட்டு வரணுங்களா? நீ கார்ல எல்லாம் தங்க வேண்டாம், பக்கத்துலயே ஏசி ரூம் போட்டிருக்க, அதுல போய் தங்கிக்குப்பா. சார், எனக்கு எதுக்கு சார் ஏசி ரூம் எல்லாம்? எங்க உயிரையெல்லாம் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிற, கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற தெய்வம் பண்ணிக்கு உன்னை போய் காருக்குள்ள தூங்க சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு என் மனைவி எனக்கு உணர்த்திட்டாப்பா. போய் நல்லா தூங்கி எந்திரிப்பா. காலையில 7 மணிக்கு கூட போலாம். ரொம்ப நன்றி சார். சில பேரு எங்களை